ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலில் வந்து ட்ரில் போடுறதா இருந்தால் எந்த டைப் ஆஃப் ட்ரில் பிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அப்புறம் ஏன் வந்து அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரில் பிட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் பேஸ்டு வந்து மெட்டீரியல்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிரிண்டாவோட ஹெச்எஸ்எஸ் இருக்குது, அடிசனோட ஹெச்எஸ்எஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆர்டினரி ஹெச்எஸ்எஸ் ட்ரில் பிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் அண்ட் மக்கிட்டா. இது வந்து M35 கோபால்ட் ட்ரில் பிட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதோட அலாய் வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை டெம்பரேச்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில் பிட் வந்து அதோட ஹார்ட்னஸ் தன்மையை வந்து இழக்காமல் வந்து இது வச்சு ட்ரில் போடலாம். இதை வந்து நம்ம எப்படி ட்ரில் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலில் வந்து ட்ரில் போட போகிறோம். இது வந்து மைல்ட் ஸ்டீல் பிளேட், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் பிளாக் வந்து எடுத்திருக்கோம். இந்த அலுமினியம் பிளாக்லேயும் வந்து நம்ம ட்ரில் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி வந்து ட்ரில் பிட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணதுன்னுட்டு. இப்போ வயசில் வந்து பார்த்திங்கன்னா மைல்ட் ஸ்டீல் பிளேட்டை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறமா மிரண்டா ட்ரில் பிட்டை வந்து நம்ம சக்கில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு பார்க்கலாம் எப்படி ட்ரில் ஆகுதுன்றது. ட்ரில்லிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. மைல்டு ஸ்டீலுக்கு வந்து நீங்கள் மிரிண்டாவோட பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆடிசன் ட்ரில் பிட் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டை வந்து வயசில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரில் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆடிசன் ட்ரில் பிட் வந்து பாருங்கள், டோட்டலாகவே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ட்ரில்லிங் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆகிருக்கு. பட் இந்த ட்ரில் பிட் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுனால என்ன மீனிங்னா, இந்த பிட்டோட ஹார்ட்னஸ் வந்து இப்போ வந்து போயிடுச்சு. ஆனால் ஹீட் ஆனதுனால இதுவே வந்து நம்ம கோபால்ட் ட்ரில் பிட் வந்து யூஸ் பண்ணோன்னா கூலண்ட் கூட யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம ட்ரில் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம பாஷோட கோபால்ட் ட்ரில் பிட்டை வந்து மவுண்ட் பண்ணலாம். இந்த பாஷ் ட்ரில் பிட்டில் வந்து நீங்கள் ட்ரில் பண்ணதை பார்த்துருக்கலாம். ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரில் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதோட ஹார்ட்னஸ் வந்து ஹார்டான மெட்டீரியலை வந்து நீங்கள் ட்ரில் பண்ணாலும் அதோட ஹார்ட்னஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது. ஏன்னா அதில் வந்து கோபால்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கோபால்ட்டோட தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஹீட் ஆனாலும் வந்து உங்களோட அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகாமல் வந்து அதே ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ மிரிண்டாவோட ட்ரில் பிட்டை வந்து நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம். அலுமினியம் வந்து ட்ரில் பண்ணி பார்க்கலாம்.
அலுமினியம் வந்து சாஃப்ட் மெட்டீரியல்ன்றனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரில் ஆகிடும். இப்போ நம்ம 20 mm டெப்த்து வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ட்ரில் பண்ணிட்டோம். இப்போ கோபால்ட் இந்த மாதிரி ட்ரில் பிட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அலுமினியம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லாங் லைஃப் வரும். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.